ஜார்க்கண்டிலிருந்து சேலம் வழியாக கேரளாவிற்கு ரயிலில் கடத்தப்பட்ட 12 கிலோ கஞ்சா பிடிபட்டது. சேலம் மாவட்டம் கருப்பூர் ரயில் நிலையத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் 2 பண்டல்களில் வைக்கப்பட்டிருந்த 12 கிலோ கஞ்சா சிக்கியது. கஞ்சாவை கடத்திய குற்றவாளிகள் குறித்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில், விடியா ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் வழியாக அச்சமின்றி போதைப்பொருள் கடத்தும் சமூக விரோதிகள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கோவையில் போதைப்பொருள் கடத்தல் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில், உளவுத்துறையின் செயலற்ற நிலையால் போதைப்பொருள் விற்பனையாளர்கள் இளம் தலைமுறையினரை குறிவைத்து சீரழிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பெங்களூரிலிருந்து 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை கடத்தி கோவையில் உள்ள கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்த கேரளாவை சேர்ந்த 4 இளைஞர்கள் காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் சிக்கினர். அவர்களிடமிருந்து 195 கிராம் மெத்தபெட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. உளவுத்துறை தீவிர கண்காணிப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்வதில் முற்றிலுமாக தோல்வியடைந்துள்ளதை இந்த சம்பவம் வெளிக்காட்டியுள்ளது. ஸ்டாலின் அரசின் நிர்வாக திறமையின்மையால் மனித வளமாக மலர வேண்டிய மாணவர்கள் போதைப் பொருட்கள் வலையில் சிக்கி விழுந்தால் அதைவிட பெரிய தேசிய குற்றம் எது என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.